இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 3 20th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம சுகாசா இருக்கிறான்ல, சோ அவன் மத்த கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற எல்லார்கிட்டையும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபுட் வார் நடக்க போகுதுங்கிற மேட்டரை சொல்லும்போது அவங்களும் ஃபுட் வார் தானே, ஓ இந்த மாதிரி டீமா பண்ண போறோமா, ஓகே ஓகே நல்லா தான் இருக்க போகுது, எப்படின்னு தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு கூலா தான் இருப்பாங்க. இருந்தாலும் எய்சன் மட்டும் போனை வாங்கிட்டு இங்க பாரு, கண்டிப்பா அந்த ஹீரோ பையனை நான் தான் தோக்கடிப்பேன், அவனை நான் தான் அடிக்கணும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப சுகாசா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, தலை நீ திருப்பி தோத்தினா பிரச்சனைமானா, சோ அவங்க கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற எல்லாருமே நம்ம எய்சனை வெறுப்பேத்திக்கிட்டு இருப்பாங்க. போய் ஃபர்ஸ்ட் இயர் பாயிண்ட தோத்து போயிட்டா ஸ்மால் பாய் அப்படின்னு. அப்பதான் அதுல நேனேன்னு ஒரு பொண்ணு இருப்பால, சோ அவ கேப்பா, ஓகே அவங்க மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நாங்க எங்கல்ல 4 பேரை யாராவது சூஸ் பண்ணி அனுப்பணுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம எரினாவோட அப்பா, நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா வேற ஒரு பிளான் இருக்குன்னு சொல்ல, இங்க நம்ம ஹீரோஸ் எல்லாரும் அந்த ட்ரெயின்ல இருக்கிற கிச்சன்ல தானே சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ அங்க இருக்கிற அந்த ட்ரெயின்ல இருக்கிற செஃப் இருப்பாங்கல்ல, சோ அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ரொம்ப வருஷமா ஒன்னாவே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாதான் இந்த மாதிரி பேசாம கூட உங்களால அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத எடுத்து கொடுக்க முடியும். அப்படி இருக்கக்குள்ள பேசாம உங்களால என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்க, அப்ப நம்ம டக்குமி ஹீரோவை எல்லா தடவையுமே வந்து ஃபுட் வாருக்கு சேலஞ்ச் பண்றேன், கண்டிப்பா நான் தோக்கடிப்பேன் அப்படின்லாம் பேசி இருந்திருப்பான்ல. ஆனா ஃபால் செலக்ஷன்ல அவனை தோக்கடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் போயிட்டு அந்த சுபாரு பாயிண்ட தோத்து போயிருந்திருப்பான். அப்படி தோத்து போறது மட்டும் இல்லாம தன்னோட கத்தியுமே இழந்து போயிருந்திருப்பானா. ஆனா அந்த ஒரு கத்திய சுபாரு கிட்ட இருந்து அவன் போட்டி போட்டு எடுக்காம நம்ம ஹீரோ தான் போட்டி போட்டு எடுத்து வந்திருப்பான். அதுவே நம்ம டக்குமிக்கு ஒரு பெரிய அடியா இருந்திருக்கும். நான் யாரை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறேனோ அவனே என்னோட பொருளை காப்பாத்தி கொடுக்கறத என்னால ஏத்துக்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் தான் வெவ்வேறு ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த ட்ரைனிங்காக போயிருந்திருப்பான்ல. அங்க போனோனுமே ஓகே நான் இதுக்கு முன்னாடி நான் இட்டாலியன் ஸ்டைல்ல சமைச்சிருந்திருக்கலாம், எனக்கு அதுதான் தெரிஞ்சிருந்திருக்கலாம், ஆனா நான் புதுசா வேற ஒன்று கத்துக்கிட்டு ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல அவன் வேற விஷயம் கத்துருப்பான். அதை எல்லாத்தையும் அந்த இடத்துல அவன் இறக்க ஆரம்பிப்பான். சோ அவன் சம்திங் ஏதோ வித்தியாசமா சமைச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவை ஒரு சின்ன பார்வை மட்டும் தான் பாப்பானா. அவன் அப்படி பாக்குறது நம்ம ஹீரோக்கு எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம இந்த ட்ரைனிங் எடுக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா என் தம்பில இருந்து இருக்கிற எல்லாரையும் திருப்பி கூட்டிட்டு வரக்குதான், ஆனா அதுக்காக கிச்சனுக்கு வந்துட்டு அவங்க கிட்ட விட்டு கொடுப்பேன் அப்படின்னு நினைக்காத, இதுவும் ஒரு போட்டி தாங்கிற மாதிரி. சோ நம்ம ஹீரோவும் ஃபயர்ட் அப் ஆக உப்பாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, சோ போட்டிக்காக எரினாவோட தாத்தா வந்து ஒரு டிஷ் இருந்திருப்பாரு. சோ அந்த டிஷ்ல எந்த பார்ட் இப்ப நம்ம ஹீரோவோட அப்பா சமைக்கிறாரு அப்படின்னு எரினா கொண்டு புரியாம இருக்க, நம்ம ஹீரோ அதை கேட்சப் பண்ணிட்டு சம பாட்டுக்கு பொட்டேட்டோ சீஸ் அப்படின்னு சொல்லி சம்திங் அவன் ஒரு பக்கம் ஏதோ ஒன்று சமைச்சுக்கிட்டு இருப்பானா. எரினாக்கு மறுபடியும் ஒன்றும் புரியல, 2 பேரும் என்னத்த சமைக்கிறானுங்க அப்படின்னு பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிருந்திருக்கேன். ஓகே ரெகுலரா யோசிக்க கூடாது, இவங்க 2 பேரும் எப்படி இருப்பாங்க, அந்த ஹாஸ்டல்ல பசங்க எல்லாரும் என்ன மாதிரி சமைச்சானுங்க, கண்டிப்பா இவங்க டிஃபரெண்டா தான் ஏதோ ஒன்று பண்ண போறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது எப்படியும் ஹீரோவும் சரி அவங்க அப்பாவும் சரி ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இதுல நான் எங்க போய் ஃபிட் ஆகுறதுன்னு யோசிச்சாலும் கிராக் பண்ணிட்டா. சோ அவளும் அந்த இடத்துல சமைக்க ஆரம்பிக்க, பரவாயில்லையே எரினா அவளோட எலைட் மென்டாலிட்டி இருந்து கொஞ்சம் நகர்ந்து வந்திருக்கா போலேன்னு அந்த மொட்டையும் சரி ஹீரோ எரினாவோட தாத்தா அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. சோ அதுக்கப்புறம் சமைச்சு முடிக்க அந்த இடத்துல சாப்பாடை வந்து யார் ஜட்ஜ் பண்ண போறா அப்படின்னு பார்த்தா எரினாவோட தாத்தா மாறி நீங்களே சாப்பிட்டுக்குங்க, சாப்பிட்டுக்கிட்டு யாரோட நல்லா இருக்குன்னு நீங்களே ஜட்ஜ் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிருந்துருவாரா. சரின்ட்டு இவங்களும் என்ன சாப்பிட்டா போதும் தானேன்னு சொல்லிட்டு அதை போய் சும்மா கட் பண்ணும் போதே அது எந்த அளவுக்கு பதமா பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஹீரோவா இருக்கட்டும் இல்லனா அந்த டக்குமி பையனா இருக்கட்டும் 2 பேருக்குமே கண்ணுக்கு தெரியற மாதிரி அந்த டிஷ்ல என்னென்ன மேக் பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து அப்படியே சாப்பிடுறாங்க. கண்டிப்பா அந்த சாப்பாடு நல்லா தான் இருந்தாகணும். ஈவன் அந்த ட்ரெயின்ல வேலை பார்ப்பாங்கல்ல, சோ அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கும் பிடிச்சிருந்திருக்குது. ஓகே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா அப்படின்னா சரி யாரு ஜெயிச்சதுன்னு சொல்லுங்கன்னு கேட்க 4 பேரும் மாத்தி கை காமிச்சுக்குவாங்க. சோ 2 பேருமே வந்து தோத்து போயிட்டாங்க அப்படின்னா 2 பேரோட கையும் எதிரிய வந்து நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டும் போதே அவங்க தோத்து போயிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஈவன் எரினாவே வேற டீமை சேர்ந்தவங்க பெட்டரா பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஆச்சரியம். ஏன்னா அவளுக்கு தான் காட் டங்க் இருக்கே, சோ அந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்கணும் முதல்ல. சோ இப்போ இந்த சாப்பாடை வந்து ஆக்சுவலி அந்த மொட்டை இல்லைன்னா நம்ம ஹீரோட அப்பா இவங்க 2 பேர் மட்டும் தனியாலாம் ஒன்றும் பண்ணல, அவங்க ஒரு பகுதியை பண்ணியிருந்திருப்பாங்க. அது அந்த இதுல ஆட் பண்றதுக்கான இன்னொரு விஷயத்த வேற ஒருத்தர் பண்ணியிருந்திருப்பான். சோ இது எல்லாமே மிக்ஸ் ஆகும்போது அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு டீமோட குவாலிட்டி மாதிரி, ஒரு சிங்கிள் நபரோட குவாலிட்டி கிடையாது இது. சோ இந்த மொட்டையோட டீம் வந்து லைக் பயங்கரமா சமைச்சிருக்காங்க அப்படின்னு எரினா ஒரு பக்கம் பாராட்டா, நம்ம டக்குமி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம ஹீரோவோட அப்பா வந்து லைக் எந்த அளவுக்கு அதை குக் பண்ணியிருக்காரு அதை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ எந்த அளவுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஈவன் நம்ம எரினா குக் பண்ண அந்த மீட் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கரமா பாராட்டி தள்ளிக்கிட்டு இருப்பானா. இருந்தாலும் எரினா அதை ஏத்துக்க மாட்டேன். டே நான் ஒரு காட் டங்க், நான் சொல்றேன் உங்களோட தான் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க கூட என்னோட சொல்றீங்க போது நீ காட் டங்கா இருந்துட்டு போ, ஆனா உன்னோட நல்லா இருந்துச்சு அப்படிங்கறத உன்னால ஏத்துக்க முடியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. இதை சைட்ல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தா எரினாவோட தாத்தாக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கும். லைக் பரவாயில்ல 2 பேராலையும் மாறி அவங்களோட ஆப்போனன்ட்ஸ்க்கு டேலண்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அக்னாலேஜ் பண்ற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. சோ இவங்களுக்கு நாங்க எதுக்கு இந்த ஸ்பெஷல் ட்ரைனிங்கை கண்டக்ட் பண்ணும்போது ப்ராப்பரா நடந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்னப்பா இந்த மேட்ச் டிராவா அப்படின்னு மொட்டையும் நம்ம ஹீரோட அப்பா பேசிட்டு இருப்பாங்க. ஈவன் அந்த எரினாவோட தாத்தா போயிட்டு பரவாயில்ல சமைக்கும் போது நீயும் ஜாலியா சமைச்ச மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்ல, என்ன அவங்க தான் நான் ஜாலியா சமைக்கிறேன் என்ன கலாய்க்கிறாங்கன்னா நீயும் என்ன கலாய்க்கிறேன்னு கேட்கும்போது அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆக்சுவலி ஹீரோவும் அவங்க அப்பாவும் வந்து ஒரே சிங்க்ல சமைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பெரிய மேட்டர் இல்ல, அவங்க ரொம்ப வருஷமா போட்டி போட்டு அப்படிதான் இருப்பானுங்க. இதை கேட்டு எரினாக்கு ஆச்சரியம், ஒரு அப்பா பிள்ளையால அந்த அளவுக்கு இருக்க முடியுமா, ஆனா
எனக்கு என் அப்பா மாதிரி இருக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவா. இன்னொரு பக்கம் எரினாவோட அப்பா ஓகே இவனுக்கு 4 பேரையும் தோக்கடிக்கிறது அதெல்லாம் ஜுஜூபி அப்படின்னு ஏதோ ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருப்பான். நீயும் நல்லா வெளில சுத்திக்க எரினா, ஏன்னா ஒன்ஸ் நீ திருப்பி வந்ததுக்கு அப்புறம் உனக்கு நிறைய வேலைகள் இருக்குதுன்னு யோசிக்க. ஹயாமால இருந்து மத்த எல்லாருமே எலிமினேட் ஆயிருந்திருப்பாங்களா. சோ அவங்க எல்லாரையும் அப்படியே ஒரு கிளான்ஸ் காமிச்சிட்டு அடுத்த நாள் காலையில ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கி இருந்திருப்பாங்களா. என்ன ஃபுல்லா பனிதான் இருக்குது, எங்க போய் நம்ம போட்டி போட போறோம் அப்படின்னு ஹீரோஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் போது அந்த இடத்துல ஸ்கீயிங் பண்ணிட்டு எரினோட அப்பா மத்தவங்க எல்லாம் வருவானுங்க. ஹைடா ஈசன் திருப்பி கூட சண்டை போட போறோம்டா அப்படின்னு ஹீரோ எக்ஸைட்டிங்கா இருக்க. உன்னை பொழந்து கட்டுறேன் பாடுறா அப்படின்னு கான்ல இருப்பானா. சோ அங்க நேனே அப்படிங்கிற பொண்ணு தான் சில ரூல்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறா. என்னன்னா ஒன்ஸ் இந்த அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குதுல, இது கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஐலாண்ட்ல நமக்கான இந்த ஒரு போட்டியை வச்சுக்கலாம். அதை பாக்குறதுக்கு ஆளுங்களுமே வருவாங்க. சோ எதுக்கு ஆளுங்க வருவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்ட்ரலுக்கு எதுதான் என்ன நடக்கும் அப்படிங்கறத கண்கூடா பாக்குறதுக்காக தான். சோ இந்த போட்டியில அதிகமா யார் ஜெயிக்கிறாங்களோ, எந்த ஒரு டீம் ஜெயிக்குதோ அவங்க தான் அடுத்து கவுன்சில் ஆஃப் 10ல இருக்க போறாங்க. அதுலயே ரொம்ப முக்கியமா அப்படி அவங்க கவுன்சில் ஆஃப் 10க்கு வராங்க அப்படிங்கும் போது வேற வழியே இல்ல, கண்டிப்பா நம்ம எரினாவோட அப்பாவை இந்த இடத்துல டைரக்டர் வந்து தூக்கிட போறாங்க. இது கொஞ்சமாவது உன் கான்சியஸ்ல இருக்காடா அப்படின்னு அந்த மொட்டை தான் கேட்பானா. அதுக்கு எரினாவோட அப்பாவும் ரொம்ப நல்லா தெரியுமே, ஈவன் நான் ஜெயிச்சுட்டா கூட என்னோட சீனியர் என் கூட வந்து சேர்ந்துக்க போறாரு. சோ அது ஒரு நல்ல ஒரு ஆஃபர் தானே, அதுக்கு இதெல்லாம் வைக்கலாம். அப்ப நம்ம டக்குமி இங்க பாருங்க, உங்களோட இந்த அகாடமிக் பாலிடிக்ஸ்ல உங்க கூட வச்சுக்கோங்க, ஆனா நாங்க 3 பேர் உங்க கூட போட்டி போடுறதுங்கிறது எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி கொண்டு வர வைக்கிறதுக்காக மட்டும் தான் சொல்ல. சோ அப்ப அவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து லைக் இப்போ நம்ம ஹாஸ்டல் பசங்க சோ இவங்க வெளியே போனாங்களே, இவங்களோட இந்த ஐடி எல்லாமே இருக்கும். சோ ஸ்கூல் ஐடி நல்லா பாத்துக்குங்க, இது எல்லாமே வந்து உங்களோட ஆளுங்க தான். சோ ஒன்ஸ் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா இது நாங்க கிழிச்சு தூக்கி போட்டுரும் அப்படின்னு ஒரு மாதிரி பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப அடிஷனலா இந்த மாதிரி நம்ம எரினாவும் கவுன்சில் ஆஃப் 10 சேர்ந்த ஒருத்தி தானே. சோ அதனால ஆஸ் அ கவுன்சில் ஆஃப் 10 சேர்ந்த ஒருத்தியா நீ எங்க கூட சேர்ந்து தான் இந்த ஒரு சண்டையில இருக்க போறேன்னு சொல்ல நம்ம எரினாக்கு பக்கு பக்குன்னு ஆயிரும். இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சாலும் அப்படியே பயங்கரமா பெருமூச்சு ஒரு 4-5 தடவை எடுத்து விட்டுட்டு நான் கவுன்சில் ஆஃப் 10ல இருந்து விலகிக்கிறேன்னு சொல்லுவாளா. அவங்க அப்பாக்கு எதுவும் பெருசா சர்ப்ரைசிங்கா இல்ல, சரி எதிர்பார்த்ததுதான். பட் ஒன்ஸ் இதுல தோத்து போயிட்ட அப்படின்னா நீ திருப்பி இங்கதான் இருக்க போற, சென்ட்ரலுக்கு கீழே தான் வேலை பார்க்க போறேன், நல்லா மைண்ட்ல வச்சுக்க சரியான்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் அங்க இருந்து கிளம்பும் போது நம்ம எரினாலா பார்த்தா பயங்கரமா ஃபயர் அப் ஆயிடுறா. இங்க பாருங்க கண்டிப்பா நம்ம அவங்க எல்லாரையுமே தோக்கடிக்கிறோம், நான் திருப்பி கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 1 சீட்டை எடுக்க போறேன், இந்த அகாடமில நான் தான் டாப்ல இருக்க போறேன், இந்த அகாடமியோட ஒரு குயினா இருக்க போறேன்லாம் சொல்லுவாளா. இதை கேட்டு டக்குமையும் ரைட் ஒரு குயினா இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் உனக்கு கரெக்டா தான் இருக்குதுன்னு சொல்ல. அப்ப நம்ம ஹீரோ யாரு டாப்ல இருக்க போறா, அப்ப நான் எங்க போறது, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோட அப்பா பாராட்டுவாரு, பரவாயில்ல உங்க அப்பா தான் எல்லாத்தையும் ஏதோ முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு இல்லாம கொஞ்சமாவது ஏத்து சொல்ற அளவுக்கு தைரியம் இருந்துச்சேன்னு. ஈவன் நம்ம எரினாவோட தாத்தாவும் அந்த மொட்டையும் பேசிக்கும் போதும் கூட நேத்து ஹீரோவோட அப்பாவும் ஹீரோவும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு தான் எரினாக்கு இந்த ஒரு தைரியமே வந்திருக்கும். இவனுக்கு 2 பேரும் ஒன்னா எங்கேயாவது இருந்தாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் தைரியசாலியா மாத்தி விட்டுருவானுங்க போலே அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்ப ஹீரோ அவங்க 3 பேரோட ஐடி கார்டை எடுத்து நம்ம எரினாவோட கையில கொடுத்துட்டு நீ தானே எங்களை வழி நடத்த போற அப்படின்னு சொல்லியிருந்த அப்படின்னா சரி மகாராணி ஒரு சின்ன ஒரு மெட்டாபரிக்கலா இதை கையில வச்சுக்கோங்க, எங்களோட விதி உங்க கையில தான் இருக்குதுன்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. So yeah, thank you.